கம் இன். டன்டடாய். என்னது இது கையில? உனக்கு தான் சாப்பிடுறதுக்கு. இத சொல்றேன்னு சொன்னியே. சொல்றேன். என்ன அவசரம்? நாம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சாவகாசமா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு திரும்ப வரும்போது எல்லாம் சொல்றேன். சாவகாசமா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரும்போது நீ சொல்ற, நான் கேக்குறேன். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. வா 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 வா. சொல்லு. சொல்றேன். நான் ஏதாவது சொன்னா கோச்சிக்க மாட்டியே? இல்ல இல்ல இல்ல. நான் ஏதாவது சொன்னா வருத்தப்பட மாட்டியே? இல்ல. நான் ஏதாவது சொன்னா சங்கடப்பட மாட்டியே? இல்ல இல்ல இல்ல. சரி, நாம காயத்ரியை தேடி ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்க, என்ன செய்வ? என்ன செய்யணும்? காயத்ரி மட்டும் இல்ல, அவ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துடணும். அப்புறம் காயத்ரிக்கு பதிலா வேறொரு ஆளை கண்டுபிடிக்கணும். யாரு? வேறொரு ஆளு. யார் அந்த வேறொரு ஆளு? அது எனக்கு நேரா சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. அது அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னு சொல்லட்டுமா? சொல்லு. யார் அந்த வேறொரு ஆளு? வேறொரு ஆளு. அந்த வேறொரு ஆளு நீதானா? என்னாச்சு? வருத்தப்பட மாட்டேன்னு சொன்ன? ஒண்ணும் இல்ல. நான் என்ன பத்தி யோசிச்சு பார்த்தேன். என்ன? இருட்டான ஒரு பாதையில நான் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அப்பப்ப தோணும். என் கட்டுப்பாட்டுல இல்ல என் மனசுன்ற குதிரை. அது எனக்கே தெரியாம எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கார் இருள்ல உன்ன மாதிரி ஒரு தேவதை என்ன எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இந்த நெத்தியில, இந்த புருவத்துல, இந்த கழுத்துல, இந்த நெஞ்சில, இந்த விரல் நுனியில எல்லாத்துலயும் தெய்வீக ஒளி நிறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா அந்த தேவதையால கூட என்னை காப்பாற்ற முடியாது. முடியும். நிச்சயமா என்னால உன்னை காப்பாற்ற முடியும். அப்படி நான் தயவு பண்ணி என்னை காப்பாத்துவியா? நான் காயத்ரியை மறந்துடுறேன். காயத்ரி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்துடுறேன். எனக்கு நீ மட்டும் போதும் ஹேமா. நீ எப்போ என் கூடவே இருக்கணும். இருப்பியா? இருப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கும் தான்.